திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன், ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா, நேற்று கூட தஞ்சாவூர்ல ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்க உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில் அந்த கட்சி பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து 65 போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவளித்து 67 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் மாபெரும் சிந்தனையாளர், நடுநிலையான மனது சொந்தக்காரர். அவரே ஆட்சிக்கு வந்த 2 மாதங்கள்ல ஏப்ரல் மாதத்தில் அவர் கொடுத்திருக்கிற பத்திரிகை பேட்டிகள் எல்லாம் நான் தொகுத்து சொன்னேன். அதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே போஜனா இதழில் அவர் சொல்லியதை நேற்று நான் சொன்னேன். உங்க தொலைக்காட்சியில தான் வந்திருக்கோம், இல்ல சில தொலைக்காட்சியில் வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் இணைப்பு மொழியாக ஒரு பொதுமொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலம் தொடர வேண்டும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன காலப்போக்கு அந்த காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. 3வதாக ஒரு மொழி, அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார். அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் சொன்னார். அது உறுதியாக இந்தியாவைத்தான் இருக்க முடியும். அண்ணா அப்படி சொல்லலைனாலும், நீங்க இங்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் ஹிந்தியை படித்தா இந்தியா அனைத்திற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக ஹிந்தி தான் இருக்க முடியும் என்கிற இதில் தான் சொல்றேன். அதே நேரத்தில் தாய்மொழியாகிய தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் என்பது மும்மொழி கொள்கையில் இருக்கு. அதனால அண்ணா அவர்கள் வழிவந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.